குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஎன்சியை பற்றின ஒரு ஸ்மால் பேசிக் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎன்சியினுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். ஸோ சிஎன்சி மிஷின் இப்போ நம்ம சிஎன்சி மிஷினாக பார்க்குறது இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, இதனுடைய சோர்ஸ் ப்ராடக்ட் என்ன, அதனுடைய இன்வென்ஷன்ஸில் தான் இப்போ சிஎன்சி இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது டைப்ஸ் ஆஃப் சிஎன்சி மிஷின் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா ஆக்சிஸ் நாமென்க்ளேச்சர், சிஎன்சி மிஷினில் என்னென்ன ஆக்சிஸ் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லேத், அப்புறம் சிஎன்சி மிஷினுடைய எலிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் அதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்தது சிஎன்சி மிஷின் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்வென்ஷனல் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ட்ராபேக் மூலயமா சிஎன்சி மிஷினை இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சிஎன்சி ஃபீல்டில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சிஎன்சியினுடைய ஹிஸ்ட்ரி. ஸோ சிஎன்சியினுடைய சோர்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மேனுவல் லேத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம எந்த ஒரு மெஷினிங் ஆப்ரேஷன் பண்ணணும்னாலும் இதுக்கு முன்னாடி நம்ம மேனுவல் லேத் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது 19th செஞ்சுரியோட எண்டுலலாம் அப்போதைக்கு ஆட்டோமொபைல்ஸினுடைய இதே கிடையாது, டைமிங்கே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா தான் ஆட்டோமொபைல்ஸ் 20th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் தான் ஆட்டோமொபைல் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ அப்போதைக்கெலாம் நார்மல் மிஷின்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மிஷின்ஸை வச்சு என்ஜின், வாட்டர் இறைக்கிற என்ஜினாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு மெஷினிங் பண்ணுற ஸ்மால் மெஷினிங்லாம் லேத் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்தது இதனுடைய ஒரு சில ட்ராபேக்னால, அதாவது ரிப்பீட்டபிலிட்டி கொடுக்க முடியல, ஆப்ரேட்டர் டிபெண்ட் பண்ணி ப்ராடக்டோட குவாலிட்டி சேஞ்ச் ஆகுது. அதாவது சர்ஃபேஸ் ரஃப்னஸாக இருக்கட்டும், ப்ளஸ் ரிப்பீட்டபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை அக்யூரஸியாக இருக்கட்டும், எல்லாமே ஆப்ரேட்டர்ஸை பொறுத்து வேரி ஆகுது. அதுவும் இல்லாமல் ஷிஃப்ட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருக்குது, ஷிஃப்ட்டோட எண்டிங்கில் ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வருது, ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்ண முடியல, டெலிவரியும் ஒழுங்காக கொடுக்க முடியல. அப்படின்றதாக நம்ம ஆட்டோமேட்டடுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டடுக்காக நிறைய இன்வென்ஷன்ஸ் ரிவ்யூ பண்ணாங்க. ஸோ அதில் என்சி மிஷின், அதாவது நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷின் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின். ஸோ அதாவது ஒரு சில கமாண்ட்டு மேனோட பர்மிஷன்ஸ் இதனுடைய இன்ட்ராக்ஷன்ஸ்னால நடக்கும். ரிமைனிங் எல்லாமே மிஷினே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்க பஞ்ச் கார்டு அண்ட் மேக்னெட்டிக் டேப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பஞ்ச் கார்டில் உள்ளபடி ரீட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக ப்ராசஸிங் பண்ணும். ஸோ இதுதான் இதில் உள்ள மெயினான அட்வான்டேஜ். ஸோ அதுக்கு அடுத்தது இதுலேயும் ஒரு சில ட்ராபேக்லாம் இருந்துச்சு. இதனுடைய ஸ்பேஸ் ஆக்குபையிங், அப்புறம் காம்ப்ளெக்ஸான ஷேப்ஸ் இதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இன்னும் ஒரு சில காம்ப்ளெக்சிட்டிஸ்னால நம்ம என்சி மிஷின்லேருந்து ஃபர்தராக இன்வென்ஷன் கொஞ்சம் ஹையராக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஎன்சி மிஷின் வந்துச்சு. ஸோ 1970s அப்புறமா தான் கம்ப்யூட்டரோட ரெவல்யூஷனே ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அதனால தான் கம்ப்யூட்டரோட கண்ட்ரோலில் என்சி மிஷின் வர ஆரம்பிச்சுது. ஸோ இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் தான், லோடிங் அண்ட் லோடிங்கை தவிர. இப்போலாம் லோடிங் அண்ட் லோடிங் கூட மிஷினரிஸே ரோபோட்ஸே செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இப்போல்லாம் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலோட மிஷினரிஸ் மேனுஃபேக்சர்ஸ் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் உள்ள மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதை மெமரி கார்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டத்தினுடைய மெமரியும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ப்ராடக்டையும் நம்ம ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும், அதாவது மெஷினிங் பண்ண முடியும். இது ஸ்பேஸ் ஆக்குப்பைங் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப லெஸ்ஸான ஸ்பேஸு, ஹையர் ப்ரொடக்ஷன், ஹையர் ப்ரிசிஷன், நாட் அக்யூரசி, ஹையர் ப்ரிசிஷன்,
ஹையர் ரிப்பீட்டபிலிட்டி, ஹையர் ரிலையபிலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணும், ரிஜெக்ஷன் கம்மியாக தான் கொடுக்கும். இது மாதிரி ஒரு சில இண்டஸ்ட்ரியல் அட்வான்டேஜ்லாம் வந்து நம்ம சிஎன்சி மெஷின்ஸில் வந்து அதிகம். ஸோ அதனால தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சிஎன்சி மெஷின்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சிஎன்சி மெஷின். ஸோ சிஎன்சி மெஷின்ஸில் உள்ள டைப் என்னென்ன அப்படின்னா, ஸோ சிஎன்சி மெஷின் அப்படின்றது வந்துட்டு எல்லாமே காமன் தான். அதாவது கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு யூனிட் தான் வந்துட்டு காமன். ஸோ இப்போ நம்ம சிஎன்சி மெஷின் நார்மலாக நம்ம மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மெஷினிங்க்கு யூஸ் பண்ணுவாங்களா, மெட்டல் ரிமூவல் சிஎன்சி. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சர்வோ மோட்டர்ஸ் இருக்கும், ஒரு 3 சர்வோ மோட்டர் ப்ளஸ் வந்துட்டு லீட் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே காமன் தான், எல்லா சிஎன்சி மிஷின்லேயும் காமன் தான். இதனோட எண்டில் வந்து டூல் டரட் இருந்துச்சு அப்படின்னா மெட்டல் ரிமூவல் சிஎன்சி. இதே வந்து எண்டில் வந்து லேசர் கன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு லேசர் கட்டிங் சிஎன்சி. இதே வந்து வுட் ஒர்க்கிங் டூல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு சேம், நம்ம மெட்டல் ரிமூவலுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்களோ வுட் ஒர்க்கிங்காக தான் வரும். பட் ஆனால் டூலோட ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ நம்ம கார்பைடை வந்து மெட்டல் ரிமூவலுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆனால் கார்பைடை வந்து வுட்டுக்கு தேவையில்லை, அதை விட லெஸ் ஆனது எம்எஸ் இல்லைனா வந்து எஸ்எஸ்ல கூட வுட் ஒர்க்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இடிஎம். ஸோ இடிஎம்லேயும் வந்துட்டு நம்ம வந்து சிஎன்சி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்தது வந்து மெட்டல் ஃபேப்ரிகேஷன். ஸோ மெட்டல் ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கிறது என்ன, பெண்டிங், ஷேப்பிங். ஸோ இந்த மாதிரியான இதில் வந்துட்டு நம்ம வந்து சிஎன்சி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மெட்டல் ரிமூவல். இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் பார்க்கக்கூடிய சிஎன்சி. ஸோ இதில் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் சிஎன்சி இருக்குது. ஒன்று வந்து டேர்னிங் சென்டர், இன்னொன்று வந்து மில்லிங் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டேர்னிங் சென்டருக்கும் மில்லிங் சென்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஸோ ஒர்க் பீஸ் வந்து ரொட்டேட் ஆகி டூல் வந்து கட் எடுத்துச்சு அப்படின்னா அது வந்து டேர்னிங் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே மில்லிங் சென்டர் அப்படின்னா டூல் ரொட்டேட் ஆகி ஜாப் வந்து ஒரு ஃபிக்சரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து மில்லிங் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டேர்னிங் சென்டருக்கும் மில்லிங் சென்டருக்கும் வேற என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, டேர்னிங் சென்டரில் சர்க்குலர் ஆக்சிஸ் சிமெட்ரிக் பார்ட் மட்டும்தான் வந்துட்டு நம்மளாட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதே மில்லிங் சென்டரில் வந்துட்டு நான் சர்க்குலர் ஆக்சிஸ் சிமெட்ரிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அன்ஆக்சிஸ் சிமெட்ரிக்கும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ டேர்னிங் சென்டரில் மொத்தம் 2 விதமான மெஷின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து விடிஎல், இன்னொன்று வந்து ஹெச்டிஎல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ விடிஎல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெர்டிக்கல் டேர்னிங் லேத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வெர்டிக்கல் டேர்னிங் லேத் அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, அதாவது ஸ்பிண்டிலோட ஆக்சிஸ் வந்து டுவர்ட்ஸ் வெர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெர்டிக்கல் டேர்னிங் லேத். ஹரிசாண்டலாக இருந்துச்சு அப்படின்னா ஹரிசாண்டல் டேர்னிங் லேத். அதாவது விடிஎலுக்கும் ஹெச்டிஎலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஹை வெயிட் ஜாப்லாம் வந்துட்டு நம்ம ஹரிசாண்டல் டேர்னிங் லேத்தில் வந்து ஹை வெயிட் ஹை லென்த்தான ஜாப் வந்து அதில் போட முடியாது. ஸோ அந்த மாதிரியான பார்ட்டுக்கு வந்துட்டு விடிஎல் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதே வந்து லெஸ் வெயிட்டு சும்மா காம்பேக்டாக கையில் கொண்டு போகிற மாதிரியான பார்ட்லாம் வந்துட்டு ஹெச்டிஎல் ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து மில்லிங் சென்டருக்கு வந்தோம் அப்படின்னா விஎம்சி அண்ட் ஹெச்எம்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 மிஷின்ஸ் இருக்குது. ஸோ விஎம்சி அப்படிங்கிறது வெர்டிக்கல் மில்லிங் சென்டர், ஹெச்எம்சி அப்படிங்கிறது ஹரிசாண்டல் மில்லிங் சென்டர். ஸோ வெர்டிக்கல் மில்லிங் சென்டர் அப்படிங்கிறது ஸோ சேம் ஸ்பிண்டிலோட ரொட்டேஷனல் ஆக்சிஸ் வந்துட்டு வெர்டிக்கல் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி ரொட்டேட் ஆனிச்சு அப்படின்னா அது வெர்டிக்கல் மில்லிங் சென்டர். இதே ஹரிசாண்டல் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி ரொட்டேட் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து ஹரிசாண்டல் மில்லிங் சென்டர். இது வந்து பார்ட்டினுடைய காம்பேக்டை பொறுத்து ஒரு சில ஆப்ரேஷன்ஸை பொறுத்து வந்து இது சூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இதுக்கு வெயிட்டுக்கும் இதுக்கும் வந்து நோ ரிலேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஸ் நாமென்க்ளேச்சர். ஸோ சிஎன்சி மெஷின், மெட்டல் ரிமூவல் சிஎன்சி மெஷினில் ஆக்சிஸ், என்னென்ன ஆக்சிஸ் எந்தெந்த இது வந்து மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டேர்னிங் சென்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸிசைட்டை வந்து 2மே வந்து டரட்டு தான் மூவ் ஆகும். ஸ்பிண்டில் வந்து மூவ்மெண்ட் இல்லை, ஆனால் ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் மட்டும் இருக்கும். அதாவது கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பிண்டில் ரொட்டேஷன் மட்டும் இருக்கும். இதே வந்து டூல் டரட்டை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் நகரும், ஜெட் ஆக்சிஸ்லேயும் நகரும். எக்ஸுங்கிறதும் லீனியர், 2மே லீனியர் மூவ்மெண்ட் தான். ஸோ
ஸோ இப்போ டேர்னிங்கில் இதுக்கு முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் மூமெண்ட் இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னும், ரைட் அண்ட் லெஃப்ட் மூமெண்ட் வந்து ஜெட் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மில்லிங் சென்டருக்கு போனோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சிஸ் எக்ஸ் ஒய் வந்துட்டு டேபிள் வந்துட்டு மூமெண்ட் ஆகும். இதே ஜெட் ஆக்சிஸ் வந்து ஸ்பெண்டில் வந்து மூமெண்ட்டு. ஸோ எக்ஸ் ஒய் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட், ஒய் வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டு. ஆனால் ஜெட் ஆக்சிஸ் வந்துட்டு ஸ்பெண்டிலோட மூமெண்ட்டு லீனியர் மூமெண்ட்டு தான் அப் அண்ட் டவுனு. ஸோ ஸ்பெண்டில் வந்துட்டு லீனியர் மூமெண்ட்டும் ஆகும், அட் த சேம் டைம் வந்து ரொட்டேஷன் மூமெண்ட்டும் ஆகும், அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டும் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு சிஎன்சி டேர்னிங் மெஷினோட ஆக்சிஸ் நாமென்க்ளேச்சர். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிஎன்சி மெஷின், சிஎன்சி அண்ட் லேத் மெஷின். ஸோ இப்போது நம்ம பார்க்குறது வந்துட்டு சிஎன்சி டேர்னிங். இந்த மெஷினில் பார்க்கும் பொழுது கீழே பாட்டமில் இருக்கிறது ஃபுட் பெடல். இது வந்து ஹெட் ஸ்டாக்குக்கும் ஒன்று இருக்கும், டெயில் ஸ்டாக்குக்கும் ஒரு ஃபுட் பெடல் சிஸ்டம் இருக்கும். ஸோ இது வந்து ஹைட்ரோலிக் ப்ரெஷர் மூலயமா வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய இந்த பெடல் வந்துட்டு ஏர் ப்ரெஷர் மூலயமா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பைலட் வால்வில் வந்து உள்ள நியூமேட்டிக் சிஸ்டத்தோட ஹைட்ரோநியூமேட்டிக் சிஸ்டத்தோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அது வந்துட்டு அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷரை வந்துட்டு மூவ் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு சக்கு வந்துட்டு பார்ட்டை வந்து ஜாஸ் வந்து பார்ட்டை வந்து ஹோல்டு பண்ணும். அதே போல் டெயில் ஸ்டாக்கும் லென்த்தான பார்ட்டை வந்து இந்த சைடு ஹை ப்ரெஷரில் வந்து லோட் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு லோட் பண்ணுறதுக்கு வந்து அலுமினிய பார்ட்டாக கொடுக்கலாம், அது வந்து ரிங்காக இருக்கலாம், இல்லை வந்து சாலிடான பார்ட்டாக இருக்கலாம், ஸோ இல்லைனா அது ஒரு ப்ரிசமாக இருக்கலாம், இல்லை ஹலோவான பார்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிடிக்கும் பொழுது அந்த பார்ட்டை வந்து சக்கில் பிடிக்கும் பொழுது ஸோ அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஷியல் ஃபோர்ஸ்னால் அதிகமாகி அந்த பார்ட்டானது பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதனுடைய ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும். ஸோ அதுக்காக நம்மக்கிட்ட அட்ஜஸ்டபிள் யூனிட்டும் அதுக்கான மானிட்டரிங் சிஸ்டம், இந்த இடத்துல ஹைட்ராலிக் ப்ரெஷர் ப்ளஸ் ஏர் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய மானிட்டரிங் கேஜஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் டோர். ஸோ சேஃப்டி க்ளோசிங் டோர் எதுக்காக அப்படின்னா பார்ட்டு ரொட்டேட் ஆகும் பொழுதோ இல்லை வந்து கூலண்ட் வந்து நம்ம மேலே படாமல் இருக்கணும், பார்ட்டு ஏதாவது டேமேஜ் ஆன குத்தி வேகமாக ஃபோர்ஸில் பிரேக் ஆகி நம்ம மூஞ்சில் அடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃப்டி டோர் இருக்கும். இந்த எண்டில் வந்து லிமிட் சுவிட்ச் இருக்கும். ஸோ அந்த லிமிட் சுவிட்ச் வந்து ப்ரெஸ் ஆனிச்சுன்னா இங்கே வந்து மெஷின் வந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா மெஷினை வந்து ரன் பண்ணலாம். சப்போஸ் இந்த ப்ரெஸ் ஆகலை, லிமிட் சுவிட்ச் ப்ரெஸ் ஆகலை அப்படின்னா நம்மளாட்டி மெஷினை வந்து ஃபர்தராக ரன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துட்டு இருக்கிறது வந்து சக்கு, அதாவது ஹெட் ஸ்டாக் அரேஞ்ச்மெண்ட், இந்த சைடு புள்ளி அண்டு பெல்ட் அரேஞ்ச்மெண்ட்டு ப்ளஸ் வந்து கியர் அரேஞ்ச்மெண்ட்லாம் இந்த சைடு இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டூல் டரட்டு, டூல் ஹோல்டர்ஸு, டூலு எல்லாமே இங்கே இந்த சைடு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது கூலண்ட்டு. ஸோ இது வந்து ஸ்பெண்டில் கூலண்ட்டு. இந்த டூல் டரட்லேயே வந்து த்ரூ கூலண்ட்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்ட்ரோல் பேனல். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் பேனல். ஸோ இந்த கண்ட்ரோல் பேனல் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இண்டிகேஷன் லைட். ஸோ இதில் மொத்தம் 3 இண்டிகேஷன் லைட் இருக்குது, ரெட்டு, எல்லோ, க்ரீன். க்ரீன் அப்படின்னா மெஷின் வந்து ரன் பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். எல்லோ அப்படின்னா மெஷின் வந்து அதாவது பிளிங்காய் எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா மெஷினில் வந்து பார்ட்டை லோட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா மெஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா மெஷினில் ஏதோ அலாரம் வருது, ஏதோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, டூல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்றத பற்றின அலாரத்துக்கு வந்து இண்டிகேஷன் லைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இண்டிகேஷன் லைட் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கிற பர்சன் கூட பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு இந்த இண்டிகேஷன் லைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் பார்த்தோம் அப்படின்னா 4-5 மெஷினை வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டரை ரன் பண்ணும்பொழுது மெஷின் ஓடுதா இல்லையா அப்படின்றத அடுத்த மிஷினில் இருந்துட்டு இதை பார்க்கறதுக்கான ஒரு கைடாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே பாட்டமில் லெக் இருக்கும். இந்த லெக் வந்து எதுக்காகனா வந்துட்டு லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். இது வந்து அட்ஜஸ்டபிள் லெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ளோர் வந்துட்டு அன்இவனாக இருந்தாலும் நம்ம லெக்கை வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மெஷினை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிட் லெவல் பார்த்து தான் வந்துட்டு எரெக்ஷனே பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து அது வந்து அன்இவனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வீக் ஆர் 2 வீக் வந்து எதுவும் பண்ணாது. போக போக என்ன ஆகும் அப்படின்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகும்பொழுது அந்த மெஷினோட அக்யூரசி, அதாவது ஒன் சைடாக வந்து மெஷினே வந்து டவுன் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா வைப்ரேஷன்லாம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி அன்இவனான
அதாவது கிராவிட்டியில் வந்துட்டு அன்ஈவனான இதில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கீழே வந்துட்டு கூலண்ட் டேங்க் இருக்கும். பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா லூப்ரிகேஷன் ஆயில் டேங்க்கு அந்த செட்டப் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும். இந்த இடத்துல கூலண்ட் பம்பு இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும். அதுக்கு மேலேயே வந்துட்டு பர்க் கலெக்டிங் ட்ரே அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து சிஎன்சி லெவலில் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு மெஷின். ஸோ இது வந்து சிஎன்சி டேர்னிங்கில் உள்ள லென்த்தான இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் இந்த இதில் வந்து டரட்டுக்கு வந்து செப்பரேட்டான இது மவுண்ட் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த லேத்தோட பெட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மெஷின். ஸோ இதுதான் வந்து லேத் மெஷின். ஸோ லேத் மெஷினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட் ஸ்டாக், இந்த சைடு வந்து ஹெட் ஸ்டாக் இருக்கும். இங்கே வந்து கியர் அரேஞ்ச்மெண்ட்டு, புள்ளி, பெல்ட் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல டூல் போஸ்ட்டு, டூல் அரேஞ்ச்மெண்ட்டு, டூல் ஹோல்டர்ஸு. இந்த இடத்துல வந்து டெயில் ஸ்டாக்கு, கீழே வந்து லீட் ஸ்க்ரூ அரேஞ்ச்மெண்ட்டு, அந்த இது லாக் பண்ணக்கூடியது எல்லாமே இருக்கும். ஸோ ஆனால் இதில் வந்துட்டு கூலண்ட்டுக்கும் வந்துட்டு செப்பரேட் மோட்டர், இதுக்கிட்ட வந்துட்டு கூலண்ட் த்ரூ கூலண்ட்டான பைப்பு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து சேஃப்டி ரிலேட்டட் வந்து எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் சிஎன்சி மிஷின். ஸோ சிஎன்சி மிஷின்னால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா மோர் ப்ரிசிஷன். ஸோ சிஎன்சி மிஷின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹைஃபையான ப்ரிசிஷனான பார்ட்டெல்லாம் வந்து நம்மளாட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ எதனால் அப்படின்னா நம்ம பார்ட் எடுத்து கரெக்டாக லோட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் வந்து கரெக்டான நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த இதில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. இதே மேனுவலாக வந்துட்டு டூல் போஸ்ட்டை வந்து நகர்த்தும் பொழுது தான் வந்துட்டு நம்ம 1 mm அதிகமாகலாம், இல்லைனா 1 mm கம்மியாக ஆகலாம். ஸோ அதுக்கடுத்து மாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்துட்டு குயிக்கான ப்ராடக்டை வந்து நம்மளாட்டி ஈஸியாக எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளில எடுக்க முடியும். அதேபோல் ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் வேரியேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருக்காது. அதே போல் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் மில்லியன்த்து பார்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னாலும் வேரியேஷன்ஸ் இருக்காது, அந்தளவுக்கு வேரியேஷன்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கடுத்து டைம் சேவிங். ஸோ இதில் வந்து ஆப்ரேட்டர் வந்துட்டு சிஎன்சி லேத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. இதே வந்துட்டு சிஎன்சி மிஷினில் எடுத்துட்டோம் அப்படின்னா மிஷின் தான் கோடை வந்து ரீட் பண்ணும். ஸோ ரீட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு கரெக்டாக வந்து மிஷினிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த விதமான டைம் லாஸும் இருக்காது. ஸோ அதே போல் குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ ஃபீட் ரேட் வந்து கரெக்டாக ஈவனாக இருந்துகிட்டே இருக்கும். இது மேன் ஃபீடிங்கில் வந்துட்டு கொஞ்சம் எரர் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து காம்ப்ளெக்ஸான ஜாபையும் நம்ம வந்து ஈஸியாக ப்ரோக்ராமிங் போட்டு ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணாலே வந்து டைமுக்கு நம்மளாட்டி டெலிவரி பண்ண முடியும். அதனால வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் வந்து நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதில் உள்ள பெனிஃபிட்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சிஎன்சி ஃபீல்டு. ஸோ சிஎன்சி ஃபீல்டில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத ஏன்னா வந்துட்டு கிளியர் கட்டாக தெரிஞ்சால் தான் வந்துட்டு அதில் உள்ள ஃபர்தர் ப்ரமோஷன்ஸ் என்ன அப்படின்றதை நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்ப்பருக்கு வந்துட்டு ஸ்கில் லெவல்லாம் வந்து எதுவும் தேவையில்ல. 8th 10th 12th படித்தவங்க கூட அந்த இதில் போடுவாங்க ஹெல்ப்பரில். இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா கூலண்ட் ஃபில்லிங், பர் ஹேண்டிலிங், ப்ளஸ் வந்துட்டு லூப்ரிகேஷன், ரீஃபில்லிங், அந்த மாதிரியான ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்கடுத்த லெவல் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா மிஷினோட சிஎல்ஐஏ, அப்புறம் வந்து சிஎல்ஐஏனா கிளீனிங், லூப்ரிகேஷன், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிஷினோட அதாவது அட்டானமஸ் மெயின்டெனன்ஸும் வந்து இவங்களோட கண்ட்ரோலில் தான் வரும். அதுக்கடுத்து லோடிங், அன்லோடிங், ஃப்ரீக்வெண்ட் செக்கிங் வந்துட்டு இவங்களோட கண்ட்ரோலில் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிஷினில் உள்ள அலாம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து எஸ்கலேஷன், இதெல்லாம் வந்துட்டு ஆப்ரேட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து செட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தோம்னா ப்ரோக்ராம் வந்துட்டு ரீரைட் பண்ணுறது, ப்ளஸ் வந்துட்டு செட்டிங், ஃப்ரெஷ் கம்போனண்ட் வந்து செட்டிங் போட்டு கொடுக்கறது. ஸோ ப்ராப்ளம்ஸ்
அதாவது சப்சிக்வெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது வந்து இவங்க தான் வந்துட்டு அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேல் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமர். ஸோ ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நியூ ப்ராடக்ட் வருது அப்படின்னா அதை வந்து ப்ரோக்ராமர் தான் வந்து ப்ரோக்ராம் போட்டு தரணும். ஸோ இதே வந்து ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராம்லேயே ஸ்லைட்டான சேஞ்சஸ் ப்ளஸ் வந்து மெமரியில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை வந்து கால் பண்ணி ரன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு செட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் வரும். ஸோ ப்ராடக்ட் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ப்ராடக்டோட டிசைன் ப்ளஸ் வந்து மேனுஃபேக்சரிங்கோட லேஅவுட், ப்ராசஸ் ஃப்ளோ லேஅவுட்டு இது எல்லாத்தையுமே வந்து டிஃபைன் பண்ணி தரது தான் வந்துட்டு ப்ராடக்ட் இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்யூ. சப்சிக்வெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சு